வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட ஒரு புது கேமிங் இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா போட் வந்து ஏகப்பட்ட கேமிங் இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல ஒன்று தான் இந்த போட் இம்மார்டல் 121. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பாக்ஸ் மோடி பார்த்தீங்கன்னா அதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 40 மில்லி செகண்ட்ஸ் சூப்பர் லோ லேட்டன்சி, அப்புறம் வந்து 40 ஹவர்ஸ் பிளே டைம், அப்புறம் வந்து ரியல் RGB LEDs வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெவல் அப்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டச் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இதோட கவரை வந்து பீல் பண்ணிப்போம். அப்புறம் ப்ரைஸிங் வரையில் நான் இந்த இயர்பட்ஸ் வந்து அமேசானில் வெறும் 1500 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வழியாக நம்ம இதோட கவரை வந்து பீல் பண்ணியாச்சு. கீழேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா 2 சீல் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம வந்து கட் பண்ணிப்போம். அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் ஆக்சுவலி டோட்டலாக வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் தான் வந்து இருக்குது. இது எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிளும் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து இதில் எடுத்துப்போம். ஸோ டைப் சி கேபிள், அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வழக்கமாக போர்டில் தர அதே சேம் பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே ஸ்பெஷலாக வந்து கொடுக்கல. ஸோ இதையும் நம்ம வந்து ஓரமாக வந்து வச்சுப்போம். அப்புறம் இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் பார்க்க செமையாக வந்து இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செம ப்ரீமியமான ஒரு மேட் ஃபினிஷாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த RGB LED லைட்ஸ் வந்து எரியுது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போல வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு வேற லெவல் பில்டு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 2000 ருபீஸ் இயர்பட்ஸில் வந்து எந்த அளவுக்கு பில்டு குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பில்டு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக போட் இயர்பட்ஸில், அதுவும் பட்ஜெட் போட் இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹிஞ்சை தான் வந்து குறை சொல்லுவேன். ஆனால் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹிஞ்சு நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஹிஞ்சு நல்லா ஸ்டிஃபாக நல்லா வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஒரு கேமிங் இயர்பட்னால இதுலேயுமே நமக்கு வந்து RGB லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய இயர்பட்ஸில் வந்து நிறைய கேமிங் இயர்பட்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். அதுலேயுமே RGB லைட்டிங் வந்து இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 1 இல்லைனா 2 கலர்ஸ் தான் வந்து இருக்கும். மல்டிபிள் RGB லைட்டிங் வந்து இருக்காது. ஆனால் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டிபிள் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது பார்க்குறதுக்கே வேற லெவலில் நல்லா ப்ரீமியமாக வந்து இருக்குது. இது பார்த்தோன்னே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அது ஒரு கேமிங் இயர்பட். அந்தளவுக்கு நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸும் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த சைட் ரீஜன் ஃபுல்லாக நமக்கு வந்து RGB லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப குட்டியாக இல்லை, மீடியமான சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் இந்த இயர்பட்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெம்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து RGB லைட்டிங் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 லைட் வந்து கொடுத்துருக்காங்க, ரெட் அண்ட் ப்ளூ. அப்புறம் இந்த இயர்பட்லேயுமே நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபிட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபிட் எனக்கு வேறு லெவலில் வந்து செட் ஆயிடுச்சுன்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இதில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் இருக்காங்க. ஆனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஜெக்டிவான விஷயம். உங்களுக்கு நல்லா செட் ஆகுதுன்னா நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணணும். அண்ட் டச் கண்ட்ரோல்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ்லாம் சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதுலலாம் எந்த வித பிரச்சனையும் இல்லை. என்ன போட் வந்து நமக்கு நாய்ஸ் மாதிரி இதுலையுமே வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ்க்கான ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறது வந்து நம்ம வந்து குயிக்காக வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் இல்லைனா ரெண்டில் தான் ஒரு இயர்பட்டை வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளே இல்லைனா பாஸ் ஆகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா கேமிங் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் போகுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணணும். காலை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் இல்லை என்கால் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து டேப் பண்ணணும். கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோடனே போது இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடனே வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்கின் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். இந்த இயர்பட்ஸோட ஒரு பெரிய ஹைலைட்னா அஃப்கோர்ஸ் இதோட லேட்டன்சி ரேட் தான். ஸோ இந்த இயர்பட்ஸை நம்ம வந்து பீஸ்ட் மோட் எனேபிள் பண்ணோம்னா வெறும் 40 மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு வேற லெவல் லேட்டன்சி ரேட் இந்த இயர்பட்ஸில் வந்து கிடைக்கும்.
நான் வீடியோஸ் பார்க்கும்போது சரி, கேம்ஸ் விளையாடும்போது சரி, சுத்தமா எந்த வித டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. அதனால கேமிங்க்கு நீங்க இந்த இயர்பட்ஸ் வந்து 100% தாராளமா வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் பேட்டரின்னு வேறலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸ்ல வந்து ஒரு செம சூப்பர்பான பேட்டரி லைஃப் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ அந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 40 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து குடுத்திருக்காங்க. அப்புறம் இயர்பட்டோட இண்டிவிஜுவல் லைஃப் பார்த்தீங்கன்னா, இதுவுமே சூப்பர்பா வந்து குடுத்திருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 10 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து குடுத்திருக்காங்க. இது போக இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கான சப்போர்ட்டுமே வந்து குடுத்திருக்காங்க. ஏஎஸ்ஏபி ஃபாஸ்ட் சார்ஜிங். நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போதும் நமக்கு வந்து 180 மினிட்ஸ், அதாவது 3 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கும். அதனால பேட்டரி லைஃப் பத்தி இந்த இயர்பட்ஸ்ல வந்து சுத்தமா வந்து கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வேறல பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸ்ல வந்து குவாட் மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா 2 மைக், அப்புறம் வந்து லெஃப்ட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இதில் வந்து இஎன்எக்ஸ் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து சூப்பர்பா வந்து இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் இம்மோர்டல் 121ல இருந்து ரெக்கார்ட் பண்றீங்க. ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கடைசியா அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பத்தி பார்த்துருவோம். ஸோ அந்த இயர்பட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இயர்பட்ஸ்ல பாத்தீங்கன்னா பேஸா இருக்கட்டும், மிட் டோன்ஸா இருக்கட்டும், ட்ரெவலா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா சூப்பர்பா வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வெல் பேலன்ஸ்டா வேற லெவல்ல வந்து இருந்துச்சு. அதுவும் ஒரு கேமிங் இயர்பட் கிட்ட வந்து இவ்வளவு சூப்பர்பான வெல் பேலன்ஸ்டான ஆடியோ நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதனால ஆடியோ குவாலிட்டி வைஸ் கண்டிப்பா இந்த இயர்பட்ஸ் உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல கண்டிப்பா இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வந்து உறுதியா நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளவுதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ பிரைசிங் இந்த இயர்பட்ஸ் பாத்தீங்கன்னா 1500 rupees வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1500 rupees இந்த இயர்பட்ஸ் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 100% 1500 rupees இந்த இயர்பட்ஸ் வந்து வர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே சாலிடா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனா இருக்கட்டும், இதோட பேட்டரி லைஃபா இருக்கட்டும், கால் குவாலிட்டியா இருக்கட்டும், அப்புறம் வந்து சவுண்ட் குவாலிட்டியா இருக்கட்டும், அப்புறம் கேமிங் மோட் பத்தி சொல்லவே தேவையில்ல, தாறுமாறா வந்து இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பர்பா வந்து இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த இயர்பட்ஸ் வந்து 2000 rupees கூட வருதுன்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தாராளமா நீங்க இந்த இயர்பட்ஸ் வந்து கண்ண மூடிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.